பெருமதிப்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய பெரியார்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய மாபெரும் கருணையினால் இன்றைக்கு புனிதமான ரமலானினுடைய 9வது தராவீகை முடித்துவிட்டு இன்று ஓதப்பட்ட திருவசனங்களில் ஒரு வசனத்தின் விளக்கத்தை கேட்பதற்காக அமர்ந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இன்று சூரத்து தௌபா ஓதி முடிக்கப்பட்டு சூரா யூனுஸ், சூரா ஹூத் என்ற அத்தியாயங்கள் ஓதப்பட்டன. சூரா ஹூத் இன்னும் முடிக்கப்படாமல் இருக்கின்றது. இதில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்து தௌபாவில் பல செய்திகளை நமக்கு சொல்லித் தருகிறான். அதில் நேற்றைய தினம் நாம் சொன்னது போல முனாஃபிக்குகளுடைய பல நிலவரங்களை பற்றி சூரா தௌபாவில் அல்லாஹ் சொல்லி அவர்களுக்கு உரிய அல்லாஹுடைய கோபம் என்ன என்ற விஷயங்களையும் இந்த சூரத்து தௌபாவினுடைய பல திருவசனங்களில் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அதில் இன்று ஓதப்பட்ட சூரத்து தௌபாவினுடைய 107வது வசனம், அதிலிருந்து அல்லாஹ் ஒரு 3 வசனங்களுக்கு ஒரு விஷயத்தை அல்லாஹ் சொல்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த புனிதமான மக்கா நகரத்திலிருந்து மதீனாவுக்கு செல்கின்ற அந்த ஹிஜ்ராவினுடைய பயணத்தின் ஒரு பகுதியாக முதலாக குபா என்ற பகுதியிலே சென்று தங்குகிறார்கள். ஏறக்குறைய 1 வார காலம் தங்குகிறார்கள். அந்த தங்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் நபி அவர்கள் செய்த முதல் பணி பள்ளிவாசலை கட்டினார்கள். குபா என்ற பகுதியில் ஒரு பள்ளிவாசலை தங்களுடைய சொந்த கரங்களால் சஹாபாக்களுடைய துணையோடு கட்டினார்கள். இந்த உலகத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்துகளிலே கட்டப்பட்ட முதல் பள்ளிவாசல் இந்த மஸ்ஜிதே குபா என்ற பள்ளிவாசல் தான். அதுக்கு முன்னால் மஸ்ஜிதுல் ஹராம் இருக்குது, பைத்துல் முகத்தஸ்லாம் இருக்குதுன்னா அதுக்கு முந்தைய அது வந்தது. ஆனால் மஸ்ஜிது குபா என்பது தான் நபியவர்களால் கட்டப்பட்ட புனிதமான முதல் பள்ளிவாசல். இது எவ்வளவு பெரிய தியாகத்துக்கு மத்தியில் சுற்றி இருந்த சஹாபாக்கள் அதை மனப்பூர்வமாக இடம் கொடுத்து அதை நபியவர்களும் மன ஓர்மையோடு கட்டியிருப்பார்கள் என்பது நமக்கெல்லாம் தெரியும். தங்களுடைய சொந்த ஊர், சொந்த பந்தம், சொத்து சுகம் அனைத்தையும் மக்காவிலே விட்டுவிட்டு மதீனாவுக்கு வரக்கூடிய அந்த தியாகத்தினுடைய பாதையில் முதலாக அவர்கள் மன பரிசுத்தத்தோடு கட்டப்பட்ட அந்த பள்ளிவாசலினுடைய விஷயத்தை பற்றி அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த நேரத்தில் அதுக்கு முந்தி ஒரு வசனத்தை அல்லாஹ் சொல்றான். அது என்னன்னு சொன்னால், வல்லதீன இத்தஹது மஸ்ஜிதன் ஸிராரன் வ குஃப்ரன் வ தஃப்ரீகன் பைனல் முஃமினீன வ இர்சாதன் லிமன் ஹாரபல்லாஹ் வ ரசூலஹு மின் கபுல். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், அவர்களில் சிலர் மஸ்ஜிதன் ஸிரார், தீங்கு விளைவிக்கக்கூடிய ஒரு மஸ்ஜிதை தேர்ந்தெடுத்துக் கொண்டார்கள். வகுஃப்ரன், அதை இஸ்லாமிய மார்க்கத்தில் கெடுதிகளை உண்டாக்குவதற்காக வேண்டியும், வகுஃப்ரன் தங்களுடைய இறை நிராகரிப்பை வெளிப்படுத்துவதற்காக வேண்டியும் அதை என்ன செய்கிறார்கள், அந்த பள்ளிவாசலை கட்டியிருக்காங்க. பேரு பள்ளிவாசல், ஆனால் அதில் என்ன இருக்குன்னு நல்லா சொல்றான், தீங்கு இருக்கிறது, குஃப்ர் இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்றான். வயிர்சாதல் லிமன் ஹாரபல்லாஹ் வ ரசூலஹு, அல்லாஹ் ரசூலிடத்திலே அவர்களை எதிர்த்து போராடக்கூடிய எதிரிகள் இருக்கிறார்களே அவர்களுக்கு பாதுகாப்பாக இந்த பள்ளிவாசலை கட்டி வச்சிருக்கிறான் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டு அதுக்கு அடுத்து அல்லாஹ் சொல்றான், லா தக்கும் ஃபீஹி அபதா, ஒரு நாள் அந்த பள்ளிவாசல போய் நீங்க நின்று தொழுகிறாதீங்க. லமஸ்ஜிதுன் உஸ்ஸிஸ அல தக்வா, தக்வாவின் மீது அடித்தளமிடப்பட்ட புனிதமான அந்த குபா பள்ளிவாசல் இருக்குது, அதுல போய் தொழுங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்றான்.
இங்கே நம்ம சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு போருக்காக வேண்டி அவசரமாக புறப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. குபா பகுதியில், குபாவினுடைய பள்ளிவாசலுக்கு கொஞ்சம் பக்கத்தில் நாங்கள் ஒரு பள்ளிவாசல் கட்டியிருக்கிறோம். அதில் முதலாக நீங்கள் தான் வந்து தொழுகை நடத்தி திறந்து வைக்கணும் அப்படின்னு சில மனிதர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொல்கிறாங்க. பள்ளிவாசல் தானே, சந்தோஷம் தானே அப்படின்னு தான் எல்லாருக்கும் இருக்கும். நபி அவர்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக போச்சு. நபி அவர்கள் சொன்னாங்க, நான் ஒரு போருக்கு அவசரமாக புறப்பட்டு போய்கிட்டு இருக்கிறேன். அந்த போரை முடிச்சுட்டு நான் வந்ததுக்கு பின்னால் அந்த பள்ளிவாசலுக்கு வந்து நான் முதல்ல தொழு வைக்கிறேன், அதுக்கப்புறம் அந்த பள்ளிவாசலை நீங்கள் ஆரம்பிங்க அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு போயிட்டாங்க. போன இடத்துல அல்லாஹ் வஹி அறிவிச்சிட்டான் இந்த ஆயத்தை. அவன் கட்டி இருக்கிறது பள்ளிவாசல் இல்லை, குஃபருடைய கோட்டை, அது உங்களுக்குலாம் தீங்கு விளைவிக்கணும்னு கட்டி வச்சிருக்கிறான், அதில் போய் ஒரு நாள் நீங்கள் நின்றாதீங்க அப்படின்னு சொன்ன உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில சஹாபாக்களை அனுப்பி அந்த பள்ளிவாசலை இடித்து தரமட்டமாக்கி அந்த ஓலையெல்லாம் என்ன செஞ்சுட்டாங்க, நெருப்பில் போட்டு கொளுத்திட்டாங்க. அந்த பள்ளிவாசலை பற்றி அல்லாஹ் பேசும்போது அதுக்கு அடுத்த பள்ளிவாசல் அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் கட்டின தக்குவாவின் மீது அடித்தளம் இடப்பட்ட பரிசுத்தமான பள்ளிவாசல் இருக்குது, அதில் போய் தொழுவுங்க. மஸ்ஜிதுல் உஸ்ஸிஸ அலா தக்வா மின் அவ்வலி யௌமின், முதலாக நீங்கள் கட்ட பள்ளிவாசல் அஹக்கு அன் தக்குமப்பி, நீங்கள் பரிசுத்தமானவர், நீங்கள் போய் அதில் நிற்கிறதுக்கு தகுதியானவர். அந்த அசுத்தமான பள்ளிவாசலை நீங்கள் நிற்கக்கூடாது, அன் தக்குமப்பி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்து அல்லாஹ் ஒரு விஷயத்தை சொல்கிறான். அந்த பரிசுத்தமான இடத்துல ஒரு பள்ளிவாசலை நான் கட்டுறதுக்கு நான் தேர்ந்தெடுத்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா? தஃசீரில் எழுதுறாங்க, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான். அதுக்கு அடுத்து ஃபீஹி ரிஜாலுன் யுஹிப்பூன அன் யத்தஹரு, அதிலே மனிதர்கள் இருக்கிறாங்க, அந்த பகுதியில் வாழக்கூடிய மனிதர்கள் இருக்காங்களே, தங்களை அதிகம் பரிசுத்தப்படுத்திக் கொள்வதற்கு விரும்புகிறார்கள், ரொம்ப தூய்மையாக இருப்பதற்கு விரும்புகிறார்கள் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். ஃபீஹி ரிஜாலுன் யுஹிப்பூன அன் யத்தஹருன்னு சொல்லிட்டு வல்லாஹு யுஹிப்புல் முத்தஹிரீன், பரிசுத்தவான்களை அல்லாஹ் விரும்புகிறான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். இந்த இடத்துல நம்ம சொல்ல வரக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னால், உலகத்திலேயே நபியவர்களால் முதலாக கட்டப்பட்ட இந்த உம்மத்திற்கான முதல் பள்ளிவாசல் மஸ்ஜிது குபா. அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கலாம், அதை மக்காவில் தேர்ந்தெடுத்திருக்கலாம், மதீனாவில் போய் நீங்கள் கட்டுங்கன்னு சொல்லியிருக்கலாம். இடையில ஒரு இடத்துல ஒரு பள்ளிவாசலை கட்ட சொல்லிட்டு அந்த பள்ளிவாசலுடைய தன்மைகளை பற்றி சொல்லும் போது அல்லாஹ் என்ன சொல்றாங்கன்னா, அதுல சில மனிதர்கள் வந்து தூய்மையை விரும்பக்கூடிய மனிதர்கள் இருக்கிறார்கள் அல்லாஹ் சொல்றான். குடும்பத்தை பற்றி நம்ம பேசிட்டு இருக்கோம், குடும்ப சூழல்களை பற்றி நம்ம மெயின் தலைப்பாக வச்சு பேசிட்டு இருக்கோம். குடும்பம் மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கு, குடும்பம் இஸ்லாமிய சூழலில் இருப்பதற்கு மிக முக்கியமான பாயிண்ட் என்ன தெரியுமா? பரிசுத்தம், சுத்தமா இருக்கும். ஆனா இன்னைக்கு பேர் என்ன? முஸ்லீம் சுத்தமா இருக்க மாட்டான். ஆனா அவன் தேவையில்லாம அப்படி பேசலாம், அதை நம்ம நம்ப வேண்டிய அவசியம் இல்லை. முஸ்லீம்கள் சுத்தமா இருக்கிறது இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு பேரை என்ன செய்யறாங்க, நம்ம மீது இல்லாததை இட்டுக்கட்டி பேசுறாங்க. ஆனா அதுல சில மனிதர்களுடைய அந்த நடவடிக்கையில் அதை உண்மைப்படுத்தக்கூடிய வகையில் அமர்ந்திருக்கிறதுனால நம்ம அதை வந்து சில நேரங்களில் மறுக்க முடியல. ஆனா இஸ்லாத்தினுடைய கொள்கை என்ன? அவன் பெர்னாட்ஷா சொல்லுவார்ல, அதாவது இஸ்லாம் என்பது பெஸ்ட் ரிலிஜன், ஆனால் முஸ்லீம்கள் என்பவர்கள் மிக ஒஸ்டான கூட்டம் அப்படின்னு சொல்லுவார்ல. அவரும் ஏதோ ஒரு பகையில சொல்லியிருக்கிறார். ஆனா முஸ்லீம்கள் எல்லாரும் அப்படியா? உண்மையான முஸ்லீமா இருந்தா அவங்க தான் பெஸ்ட் கூட்டம், அவங்க தான் பெஸ்டான மனிதர்கள். ஆனா இது உண்மை. இந்த இடத்துல நம்ம வந்து இப்ப சுத்தமா இருக்கிறாங்க, அசுத்தமா இருக்கிறாங்க, அதை பத்தி நம்ம பேச வரல. இஸ்லாம் சொல்லக்கூடிய குடும்பத்தில் பரிசுத்தம் என்பது எவ்வளவு முக்கியமானது அப்படிங்கிற விஷயத்தை தான் இப்ப நம்ம பேச வரோம். கணவன் மனைவிக்கு மத்தியில ஒரு அந்யோன்யமான ஒரு இணக்கம் இருக்குன்னு சொன்னா அதுல முக்கியமா இருக்க வேண்டியது, கணவன் விரும்பக்கூடிய வகையில மனைவி சுத்தமா இருக்கும், மனைவி விரும்பக்கூடிய வகையில கணவன் சுத்தமா இருக்கும். கணவன் வெளியில போயிட்டு வரும்போது கொஞ்சம் ஒரு மாதிரி வர்றாரு, பொழைச்சிட்டு வர்றாரு, வேர்வையோடு வர்றாரு, வந்த உடனே என்ன செய்யக்கூடாது, மனைவி பக்கத்தில் போய் நெருங்கக்கூடாது, அவர் இணங்கன்னு நினைக்கக்கூடாது. இது ஒரு சில நேரங்களில் இந்த மனைவியினுடைய உள்ளத்தில் ஒரு விதமான அருவருப்பையும் வெறுப்புணர்வையும் உருவாக்கலாம். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
மார்க்கத்திற்கான ஆன்மீகத்திற்கான வழிகாட்டி மட்டுமல்ல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் இந்த உலகத்தினுடைய குடும்பவியலுக்கும் சிறந்த வழிகாட்டியாக இருந்தார்கள். அதனாலதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை பாருங்க. வீட்டுக்கு போனவொடனே பல்ல விளக்குவாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வீட்டில இருந்து வெளியே வரும்போதும் பல்ல விளக்குவாங்க. தூங்க போற நேரத்திலையும் பல்ல விளக்குவாங்க. தூங்கி எழுந்ததும் அவர்கள் செய்ய வேண்டிய முதல் காரியம் பல்ல விளக்குறது. சாப்பிட்றதுக்கு முன்னால வாயை கொப்பளிச்சுட்டு பல்ல விளக்குவாங்க. சாப்பிட்டு முடிச்ச உடனே வாயை கொப்பளிப்பாங்க. எவ்வளவு பரிசுத்தம்! அது மட்டும் இல்ல, இன்னொரு விஷயத்தை நம்ம கேள்விப்பட்டா நம்மளாம் ஆச்சரியமா இருக்கும். வெளியூருக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போயிட்டு வந்தாங்கன்னு சொன்னா பள்ளிவாசல்ல உட்கார்ந்துக்கிட்டு ஒரு ஆளை கூப்பிட்டு வீட்டில் போய் நான் வந்திருக்கிறேன், கொஞ்சம் நேரத்தில் நான் வருவேன்னு சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஆள் போய் சொல்லுவார், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்துட்டாங்க, கொஞ்ச நேரத்தில் வீட்டுக்கு வருவாங்களாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கு காரணம் சொல்லும்போது என்ன சொல்றாங்க தெரியுமா? நீங்கள் பிரயாணத்தில் இருந்து நீங்கள் ஊருக்கு திரும்பினால் வீட்டுக்குள் உடனே நீங்கள் அவசர கதியில் நுழைந்து விடாதீர்கள். அவர்கள் எதிர்பாராத விதத்தில் நீங்கள் நுழைந்து விடாதீர்கள். அதுக்கு முன்னால கொஞ்சம் செய்தியை சொல்லி விடுங்க. உங்களுக்காக வேண்டிய அவர்கள் நல்ல ஆடைகள் அணிந்து கொள்ளலாம், உங்களுக்காக வேண்டிய அவர்கள் தலைவாரி கொள்ளலாம், தங்களை சுத்தப்படுத்திக் கொள்ளலாம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள் என்றால் இதுக்கு அர்த்தம் என்ன? குடும்பம் இருந்தா பரிசுத்தம் என்பது மிக அவசியம் அப்படிங்கிறது தெரியுதா இல்லையா? இதைதான் அல்லாஹ் சொல்றான். அந்த பகுதியில முதல் பள்ளிவாசல் தக்வாவின் மீது அடித்தளமிடப்பட்டிருக்கிறது. அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் ரொம்ப பரிசுத்தத்தை விரும்பக்கூடியவர்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். ஏன் தெரியுமா அல்லாஹ் சொல்றான்? அந்த பகுதியில் உள்ள மக்களை மட்டும் குறிப்பிட்டு சொல்றதுக்கு காரணம் என்ன சொன்னா, அந்த காலத்தில் அரபு நாட்டில் வந்து தண்ணீர் வசதிங்கிறது ரொம்ப ரொம்ப குறைவு. இந்த நிலையில அந்த காலத்தில் வந்து டேலா முறை ஒன்று இருந்துச்சு. நம்ம காலத்தில் கூட கொஞ்சம் வயசானவங்கள்ட்ட கேட்டால் தெரியும். கிராமங்களில் வந்து ஒரு டப்பா நிறைய மண் கட்டியை போட்டு வச்சுருப்பாங்க. ஒன்றுக்கு போயிட்டு என்ன செய்வாங்கன்னு சொன்னால் அந்த மண் கட்டியை எடுத்து என்ன செய்வாங்க, டேலா பிடிச்சிட்டு கொஞ்ச நேரம் அப்படி நடந்துட்டு அதுக்கப்புறம் வந்து தான் கழுவுவாங்க. இஸ்லாமிய சட்டம் என்னன்னு சொன்னால், பிரயாணத்தில் நம்ம போகிறோம், நம்ம வந்து அதாவது ஒன் பாத்ரூம் அதாவது யூரின் போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த நேரத்தில் கழுவுறதுக்கு தண்ணி இல்லைன்னு சொன்னால் தண்ணீரை உறிஞ்சக்கூடிய தன்மை உள்ள அந்த டிஷ்யூ பேப்பர் பாருங்க, அந்த மாதிரியான பேப்பரை யூஸ் பண்ணி அதை தொடச்சிட்டோம்னு சொன்னால் அது கழுவுனதுக்கு சமம். அதே மாதிரிதான் மண்கட்டி, தண்ணீரை உறிஞ்சக்கூடிய தன்மை உள்ள அந்த மண்கட்டி இருக்கு பாருங்க, அதை வச்சு நம்ம வந்து யூரின் போனதுக்கு பின்னால நம்ம அதை சுத்தப்படுத்திட்டோம்னு சொன்னா அதை வந்து அதை உறிஞ்சக்கூடிய வகையில் அப்படி சுத்தப்படுத்தி தொடச்சி எடுத்துட்டோம்னு சொன்னா கழுவ வேண்டியதில்லை. ஒன்று தண்ணீரை கொண்டு கழுவணும் அல்லது டேலா கட்டியின் மூலம் சுத்தப்படுத்தணும். இந்த ரெண்டுல ஒன்று செஞ்சா போதுமானது. இஸ்லாமிய சட்டம் இதுதான். ஆனா அரபு நாட்டில் தண்ணியை கொண்டு சுத்தம் பண்ணுவாங்க, இல்லாட்டி டேலாவை மட்டும் சுத்தம் பண்ணிட்டு சும்மா இருந்துருவாங்க. இதுதான் அன்னைக்கு பழக்கத்தில் இருந்தது. ஆனால் குபா மக்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, எந்த பகுதியில் அந்த குபா பள்ளிவாச கட்டப்பிடிச்சோ அந்த பகுதி மக்கள் என்ன செய்வாங்கன்னா டேலாவை கொண்டு முதல்ல சுத்தப்படுத்திட்டு அதுக்கப்புறம் தண்ணீரை கொண்டு சுத்தப்படுத்துவாங்க. கேட்டா சொல்லுவாங்கன்னா டேலாவை கொண்டு சுத்தப்படுத்துறது எங்களுக்கு அவ்வளோ சுத்தமாக தெரியல, தண்ணீரை கொண்டு சுத்தப்படுத்தினாதான் நல்லா தெரியுது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பரிசுத்தத்தை விரும்பக்கூடிய மக்கள் இருக்கிறதுனால தான் அங்க முதல் பள்ளிவாசல் எழுப்பப்பட்ட விஷயத்தை எல்லாம் சொல்றான் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கெல்லாம் ஒரு அழகான மெசேஜை சொல்றான். அல்லாஹ் யுஹிப்புல் முத்தஹிரீன், பரிசுத்தத்தை விரும்பக்கூடிய யாரா இருந்தாலும் அல்லாஹ் விரும்புவான் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். இன்னைக்கு நம்ம வந்து பல ஹதீஸ்கள் இருக்கு, அதுல ஒரு விதமான ஹதீஸ் இருக்கு. சில விஷயத்தை சொல்லிட்டு நபி அவர்கள் சொல்வார்கள், அவர்களுக்காக 8 வாசலும் திறக்கப்படும், 8 சொர்க்கத்தினுடைய 8 வாசல்களும் திறக்கப்படும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில மனிதர்களை குறிப்பிட்டு சொல்லுவாங்க. அதுல ஒரு பகுதி மனிதர் யார் தெரியுமா? தினந்தோறும் அந்த பாக்கியத்தை நம்ம பெற முடியும். ஒது செஞ்சு முடிச்சதுக்கு பின்னால கிப்லாவை முன்னோக்கி நின்று கொண்டு அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அல்லாஹும்ம ஜஅல்னி மினத் தவ்வாபீன் வஜஅல்னி மினல் முத்தத்தஹிரீன் என்று ஒரு மனிதர் ஓதுவாரேயானால் நாளை மறுமையிலே அவருக்காக சொர்க்கத்தின் 8 வாசல்களும் திறக்கப்படும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? ஹதீஸ்ல வந்து வஜஅல்னி மின் இபாதிக்க ஸாலிஹீன் என்ற வார்த்தையும் சேர்த்திருக்கு. சில ஹதீஸ்கள்ல அல்லாஹும்ம ஜஅல்னி மினத் தவ்வாபீன் வஜஅல்னி மினல் முத்தத்தஹிரீன் அப்படிங்கிற விஷயம் மட்டும் சொல்லப்பட்டிருக்கு.
அர்த்தம் என்னன்னு சொன்னா, வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்று உறுதியாக நான் நம்பி சாட்சி சொல்கிறேன். அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு, நிச்சயமாக முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய அடியாராகவும் திருத்தூதராகவும் இருக்கிறார்கள் என்று நான் உறுதியாக நம்பி சாட்சி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, யா அல்லாஹ், அல்லாஹும்ம ஜஅல்னி மினத் தவ்வாபீன், பாவமீட்சி பெற்ற பரிசுத்த மனிதனாக என்னை ஆக்குவாயாக, பாவமீட்சி பெற்றவனாக என்னை ஆக்குவாயாக. வஜஅல்னி மினல் முத்தத்தஹிரீன், பரிசுத்தமான மனிதர்களில் என்னையும் நீ ஆக்குவாயாக அப்படின்னு துவா. இஸ்லாமிய மார்க்கத்தில் உள்ள பரிசுத்தத்தை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஒது முறையை தெரிஞ்சாலே போதும். எந்த ஒரு இனத்திலையும் ஒதுவுக்குரிய இந்த முறை வணக்க ஸ்தலங்களுக்குள் போகும்போது இந்த மாதிரியான ஒரு நிலைமை இல்லவே இல்லை. கண்ணியமானவர்களே, நான் இந்த விஷயத்தை சொல்லும் போதெல்லாம் ஒரு விஷயத்தை நான் அடிக்கடி சொல்வது உண்டு. துபாயில் ஒரு மனிதர் இருந்தார், நம்ம நண்பர் ஒருத்தர். அவர் துபாயிலேருந்து வேலை விட்டு இங்கே வந்துட்டார். அவர் ஒரு பெரிய ஜவுளி கடை வச்சிருந்தாரு. அவர்கிட்ட போய் சந்தித்து அவர்கிட்ட அடிக்கடி பேசிட்டு இருக்கும்போது ஒரு விஷயத்தை சொன்னார், ஆச்சரியமா இருந்துச்சு. நான் ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சேன், அதில் ஒரு கிறிஸ்துவர் என்ன செஞ்சார், மேனேஜராக இருந்தார். நான் தொழுவு போகிற நேரத்தில் என்ன செய்வேன், வாஷ் பேஷன் மட்டும்தான் இருக்கும். அதில் நான் ஒது செஞ்சுட்டு காலை தூக்கி வச்சு என்ன செய்வேன், காலை கழுவேன். அப்போ அந்த மக்கள்லாம் பார்த்துட்டு ஸ்டாஃப்ஸ்லாம் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால், போய் மேனேஜர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க, இவருக்கு எப்போ பார்த்தாலும் காலை தூக்கி வச்சு வாஷ் பேஷனில் கழுவுறாரு, மூஞ்சி கழுவுற இடத்துல போய் காலை தூக்கி வைக்கிறது எங்களுக்கு அருவருப்பாக இருக்குன்னு சொல்ல இவர் கேட்டார், என்னப்பா நீ இந்த மாதிரி பண்ணுற, அன்ஈஸியாக இருக்குது, ஒரு மாதிரி நாகரிகம் இல்லாமல் இருக்குது, என்ன இப்படி பண்ணுற, கொஞ்சம் நாகரிகமாக நடந்துக்க அப்படின்னு பேசிக்காரு. அப்போ அவர் சொன்னார், அவர் மேமன் சேர்த்தவர், அவர் எப்பவுமே போல்டாக பேசுவாங்கல்ல, அவர் சொல்லியிருக்கிறாரு, இங்கே பாருங்க, உங்கள் மூஞ்சை விட என் கால் ரொம்ப சுத்தமாக இருக்கும் அப்படின்னு இருக்காரு. உங்கள் மூஞ்சை விட என் கால் ரொம்ப சுத்தமாக இருக்கும். என்னப்பா இப்படி பேசுற, நீங்கள்லாம் காலையில எந்திரிச்சு தான் மூஞ்சி என்ன செய்வீங்க, கழுவுவீங்க. நாங்கள் 5 வேளை மூஞ்ச கழுவுவது மட்டுமல்ல, காலை இடையில கால் அந்த விரல்களுக்கு மத்தியில் தேய்ச்சி இந்த காலை எப்பவுமே நாங்கள் கழுவணும். இந்த கரண்ட கால் உட்பட கழுவி ஆகணும். 5 வக்து தொழுகைக்கு நாங்கள் கழுவி ஆகணும். அப்படின்னா உங்க மூஞ்சி சுத்தமா, என் கால் சுத்தமா. காலை தூக்கி வைக்கிறது ரொம்ப அன்ஈஸியா இருக்குன்னு சொல்றீங்க, எங்க கால் சுத்தமானது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் அவர் வேலை விட்டு வந்துட்டாரு, அதுக்காக வேலை விட்டு வரல, அது ஏதோ வந்துட்டாரு. திருப்பி இங்கே போகும்போது அந்த கிறிஸ்டின் மேனேஜர் முஸ்லீமாக இருந்திருக்காரு. அப்போ சொல்லிக்கிட்டாங்கன்னா, நீ சொன்ன அந்த வார்த்தை இருக்குது, அவர் மனசை போட்டு உறுத்தி யோசிச்சிருக்கிறாரு, இஸ்லாமிய மார்க்கத்தை ரிசர்ச் பண்ணாரு, அதில் இஸ்லாம்ங்கிறது ஒரு தூய்மையான மார்க்கம்ங்கிறத உணர்ந்துட்டு முஸ்லீம் ஆகிட்டாருன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஒரு நேரத்தில் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை எவ்வளோ பெரிய ஒரு மாற்றங்களை உருவாக்கிட்டு பார்த்தீங்களா? இதுதான் இஸ்லாம், இதுதான் இஸ்லாம் என்பது. கண்ணியமானவர்களே, பரிசுத்தம் என்பது இஸ்லாம் சொல்லுகிறது என்று சொன்னால் பேச்சளவில் மட்டும் சொல்லலை, அதை நடைமுறைப்படுத்துகிற விஷயத்தில் பல சட்டங்களை நம்முடைய மார்க்கம் நமக்காக ஏற்றிருக்கிறது. முகத்தை கழுவுறது, கையை கழுவுறது, காலை கழுவுறது, தலையை மசாஜ் செய்கிறது, இந்த விஷயங்களையும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். மூஞ்ச கழுவுறது மட்டும்தான் நம்ம நினைக்கிறோம். முகத்தை கழுவ போகிற நேரத்தில் நம்முடைய மூக்கை சுத்தம் பண்ணுறது, வாயை கொப்பளிக்கிறது, பல்ல விளக்குறது, இதெல்லாம் இஸ்லாம் எவ்வளவு முக்கியத்துவத்தோடு சொல்லுது தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல் விளக்குவதை பற்றி அடிக்கடி சொல்வார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு சொன்னாங்கன்னு சொன்னா, லௌலா அஷுக்க அன்கும் அலா உம்மத்தி, என்னுடைய உம்மத்துக்கு சிரமம் இல்லை என்று இருந்தால் நான் என்னுடைய உம்மத்துக்கு மிஸ்வாக் செய்வது, அதாவது பல் விளக்குவதை கட்டாய கடமையாக்கி இருப்பேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பல்லு விளக்குறது அவ்வளோ பரிசுத்தம். உண்மையிலேயே பல்ல விளக்காம ஒரு நைட்டு கொடுத்து தூங்கிட்டு பல்ல விளக்காம இருந்து பார்க்க, ஒரு ஆளுக்கு முன்னால் நின்று பேச முடியுமா? நம்ம சாப்பிட்டுட்டு நம்ம நினைக்கிறோம் வாயை கொப்பளிக்காம போனா ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறோம். சாப்பிட்டு முடிஞ்சதுக்கு பின்னால பல்ல விளக்காமலோ அல்லது நம்ம வாய் கொப்பளிக்காமலோ இருந்தோம்னு சொன்னா, கறி மீன் போன்ற அந்த பொருட்களை சாப்பிட்டு இந்த பல்லு இடுக்கில் மாட்டிக்கிடுச்சுன்னு சொன்னா, அதிலிருந்து வரக்கூடிய வாடை ரொம்ப அருவருப்பான வாடை. வாயை கொப்பளிச்சது சுத்தம் பண்ணும் போதுதான்
இதை பரிசுத்தம் என்று இஸ்லாம் சொல்கிறது. கண்ணியமானவர்களே, அப்போ ஒவ்வொருடைய விஷயத்தை நம்ம எடுத்துக்கிட்டாலும் அதே போல குளிப்பு கடமையான நிலையில் தேவையில்லாமல் நேரத்தை போக்கக்கூடிய ஒரு மனிதர் குளிப்பு கடமையான நிலையில் வீட்டிலே இருப்பாரையானால் அங்கே ரஹ்மத்துடைய மலக்குமார்கள் வரமாட்டார்கள் என்று ஹதீஸ்ல வருது. குளிக்கிறதுக்கு நேரம் இருக்கு, அவர் காலையில எந்திரிக்கிறார், நேரம் தான் இருக்குது, நுகர் வரைக்கும் நேரம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறாரு, ஞாயிற்றுக்கிழமை சண்டே ஹாலிடே, குளிக்கிறதுக்கும் ஹாலிடே அப்படின்னு நினைச்சிட்டு என்ன செய்யறாரு, அந்த நைட்டு குளிப்பு கடமை ஆயிடுச்சு அவருக்கு. அந்த குளிப்பை ஃபஜ்ரும் தொழுவல அப்படியே லொஹர் வரைக்கும் பிற்படுத்துறாரு. கரெக்டா லொஹர் தொழுவைக்கு முன்னால ஒரு 12 மணிக்கு குளிச்சுட்டு வர்றாரு. அவ்வளவு நேரம் குளிப்பு கடமையாக இருக்காருல்ல, மலக்குமாரும் நுழைய மாட்டான். குளிப்பு கடமை என்பது அவ்வளவு பெரிய அசுத்தம் என்பதை மார்க்கம் சொல்கிறது. பெண்களினுடைய அந்த மாதவிடாய் காலம், மென்சஸ் டைம்ல அந்த பெண்களை நீங்கள் நெருங்காதீர்கள் என்று அல்லாஹ் குர்ஆன்ல தெளிவா சொல்றான். நெருங்காதீங்கன்னு சொன்னா வீட்டுக்குள்ள வைக்காதீங்க. சில இனத்து மக்கள், யூத இனத்துல ஒரு பழக்கம் இருக்கு. அதே போல இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த பிராமின் ஃபேமிலிலாம் இருக்காங்க பாருங்க, அவங்கள்ட்ட எல்லாம் அதாவது அவங்க வீட்டிலேயே ஒரு தனி இடம் இருக்கு. அந்த மென்சஸ் டைம்ல என்ன செய்வாங்க, அந்த பெண்களை தனியாக ஒதுக்கி வச்சிருவாங்க. அவங்களுக்கு தனி தட்டு, தனி படுக்க தனியாக ஒதுக்கிடுவாங்க. அப்படி ஒதுக்க சொல்லல இஸ்லாம். அவர்களோடு எல்லா விதமான கலந்துரையாடலும் செய்யலாம். ஒன்னா சாப்பிடலாம், ஒன்னா படுக்கலாம், ஒன்னா குடிக்கலாம், ஒன்னா அளவலாவலாம், ஒன்னா இருக்கலாம். ஆனா இணையம் மட்டும் கூடாது. அத கணவன் மனைவியினுடைய இணைப்பு மட்டும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது இஸ்லாம் சொல்லுன்னு சொன்னா, இன்னைக்கு விஞ்ஞானம் சொல்கிறது அந்த நேரத்தில் பெண்ணுடைய மனோநிலை மன உளைச்சலான ஒரு நிலையாக இருக்கும். அந்த நேரத்தில் ஏற்படக்கூடிய சிரமம் இருக்குது. சில பெண்களுக்கு வயிற்று வலி, கால் வலி, இடுப்பு வலி எல்லாமே வந்துடும். அந்த நேரத்தில் என்ன பேசினாலும் அவங்களுக்கு எரிச்ச வரும். இப்ப இந்த மனோநிலையை அல்லாஹ் அறிந்துதான் குல்ஹுவ அதன் ஃபஅத்தஸிலுன் நிஸா, ஃபஅத்தஸிலுன் நிஸான்னு அல்லாஹ் சொல்றாங்க. ஃபஜ்தனிபுன் நிஸான்னு அல்லாஹ் சொல்றாங்க. இதுல உதாரணத்தை பாருங்களேன். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய அந்த வார்த்தையை நம்ம கவனிக்கும் போது அரபி தெரிந்தவர்கள் உண்மையிலே முஸ்லீம் ஆயிடுவாங்க. எப்படின்னு சொன்னா, மதுவை பத்தி அல்லாஹ் பேசும்போது யா அய்யுஹல்லதீன ஆமனு இன்னமல் ஹம்ரு வல் மைசிர் வல் அன்சாப் வல் அஸ்லாம் ரிஜ்ஸு மின் அமலி ஷைத்தான் ஃபஜ்தனிபூ லஅல்லக்கும் துஃப்லிஹூன் அல்லாஹ் சொல்றான். நிச்சயமாக மது, விசுவாசிகளே, இன்னமல் ஹம்ர் வல் மைசிர் சூதாட்டம், வல் அன்சாப் வல் அஸ்லாம் அதே போல அம்புகளை கொண்டு குறிபார்த்தல், சிலைகளை நட்டு வைத்து வணங்குதல், இவை அனைத்தும் ரிஜ்ஸு மின் அமலி ஷைத்தான், ஷைத்தானுடைய அசுத்தமான காரியங்கள் அப்படி சொல்லிட்டு இந்த 4 காரியங்களை பத்தி அல்லாஹ் சொல்லும்போது என்ன சொல்றாரு தெரியுமா? ஃபஜ்தனிபூ, அதை அறவே விட்டு விலகி விடுங்கள். அதுல அதை அறவே விலகி விடுங்கள். வாழ்க்கையில கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. அதுல இணைப்பு என்பது இருக்கவே கூடாது. மதுவும் உங்க வாழ்க்கையில அறவே இருக்கக்கூடாது, சிலை வணக்கம் இருக்கக்கூடாது, சூதாட்டம் இருக்கக்கூடாது, குறிபார்த்தல் இருக்கக்கூடாது. இது வாழ்க்கையில எந்த சந்தர்ப்பத்திலும் இது கூடும் கூடாதெல்லாம் கிடையாது. அறவே விலகிடுங்கள். இங்கே ஃபஜ்தனிபுங்கிற வார்த்தை எல்லாம் சொல்றோம். ஆனா யஸ்அலூனக அனில் மஹீர், மென்சஸ் டைம்ல இருக்கக்கூடிய மாதவிடாய் பெண்களை பற்றி கேட்கிறார்கள். குல் ஹுவ, அந்த காலத்தை பற்றி கேட்கிறார்கள். குல் நபியை கூறுங்கள், ஹுவ அதன், அது ஒரு நோவினை, பெண்ணுக்கு இருக்கக்கூடிய இயற்கை உபாதை, இயற்கையான ஒரு நோவினை, ஆணுக்கு இல்லை. ஃபஅத்தஸிலுன் நிஸா ஃபில் மஹீல், அந்த இடத்துல என்ன வார்த்தை சொல்ல தெரியுமா? ஃபஜ்தனிபுன் நிஸா அல்லாஹ் சொல்றாங்க. இந்த காலத்தில், அந்த மாதிரியான காலத்தில் பெண்களை விட்டும் நீங்கள் அந்த செயல் செய்வதை விட்டு விலகி விடுங்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். ஃபஅத்தஸிலுன் சொன்னா அதான் அர்த்தம். ஒரே அடியா விலகிறாதீங்க, அந்த நேரத்தில் மட்டும் அந்த செயலிலிருந்து விலகி விடுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். பரிசுத்தம் என்பதற்கு இதுவும் பெரிய எடுத்துக்காட்டு. இஸ்லாம் என்னங்க சொல்லல? இஸ்லாம் என்ன சொல்லல? இஸ்லாம் மீசையை கத்தரியுங்கள் சொல்லுது, தாடியை வளருங்கள் சொல்லுது, நகத்தை வாரத்தில் ஒரு தடவையாவது வெட்டணும்னு சொல்லுது, நம்முடைய அக்குள் முடிகளை வாரத்தில் அதாவது 40 நாளைக்குள் ஒரு தடவையாவது அகற்ற வேண்டும், நம்முடைய தொப்புளுக்கு கீழ் உள்ள முடிகளை அதாவது 40 நாளையில் ஒரு தடவையாவது அகற்ற வேண்டும். இஸ்லாம் சொல்லக்கூடிய அந்த விஷயத்தை கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. எந்தெந்த இடத்துல இஸ்லாம் இப்படி சொல்லுதோ அங்கெல்லாம் அழுக்குகள் தேங்கக்கூடிய இடம். பாருங்களேன், மீசைக்கு அரபில என்ன பேர் தெரியுமா? மீசைக்கு பேர் ஷாரிப் சொல்லுவாங்க.
இங்கே உலமாக்கள் இருக்கிறாங்க. மீசைக்கு ஷாரிப்னு சொல்லுவாங்க. அதே ஷாரிபுக்கு ஹஸரத்ல கேட்டா இப்போவும் சொல்லுவாங்க. ஷாரிப்னா என்ன அர்த்தம் தெரியுமா? குடிக்கிறவங்க அர்த்தம். ஷரிப குடித்தான், தண்ணி குடிக்கிறது எந்த வேணாலும் சொல்லுவாங்க. பொதுவாக வந்து மது அருந்தக்கூடியவனுக்கு ஷாரிபுல் கம் அப்படின்னு சொல்லுவாங்க. மது அருந்தக்கூடியவன் அப்படின்னு சொல்லுவாங்க. தண்ணி குடிச்சா ஷரிபல் மா, தண்ணீரை குடித்தான். ஷர்பத்து குடிச்சா ஷரிபல் ஷர்பத் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி சொல்லலாம். இப்போ இந்த இடத்துல ஷாரிப்னு மீசைக்கு பேர் வச்சிருக்காங்க அரபில. அதுக்கு என்ன தெரியுமா அர்த்தம்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த வார்த்தையினுடைய அழகான விஷயம் என்னன்னு சொன்னா, மீசையை கத்தரியுங்கள். காரணம், மீசை அந்த காலத்தில் அரபுகள் எப்படி வச்சிருந்தாங்கன்னா, தண்ணியை குடிக்கிறதுக்காக வேண்டி வாயில எடுத்து வைக்கும்போது அவன் வாயில முதல்ல தண்ணி படுதோ இல்லையோ மீசை தான் முதல்ல படும். மீசை இப்படி வளர்ந்து போய் கிடக்கும். இந்த சாமியார்கள்லாம் மீசை வச்சுருக்காங்க அப்படின்னா, இஸ்லாமிய இமாம்களை சொல்லல, சாமியார்கள் வந்தாங்க. சாமியாருடைய முடிகளுக்கும் இமாம்களுடைய முடிகளுக்கும் இஸ்லாமிய பண்பாட்டில் இருக்கக்கூடிய முடி முஸ்லிம்களுடைய அந்த முடிகளுக்கும் வித்தியாசம் இருக்கு. கண்ட மாதிரி வளர்த்து முடிய, தாடியை வளர்த்தாலும் அதை ஒதுக்காம கொள்ளாம அழகுபடுத்தாம கண்ட மாதிரி வளர்த்து வைக்கிறது, இதெல்லாம் இஸ்லாம் இல்லை. இஸ்லாம் அப்படி தாடியை வந்து ஒரு படி அளவுக்கு அழகுபடுத்துங்க அப்படின்னு சொல்லுது. மீசையை கத்தரிங்கன்னு சொல்லுது. மீசையை வலிக்கிறோம் இல்லை, அது வேற விஷயம். வலிக்கிறத பத்தி இஸ்லாம் சொல்லுது. மீசையை கத்தரிங்கன்னு சொல்லுது. ஏன் கத்தரிக்க சொல்லுது தெரியுமா? தண்ணியை குடிக்கும் போது அவன் வாய் முதல்ல படுதோ இல்லையோ, முதல்ல அந்த தண்ணியில படுறது எது? மீசை. அதனாலதான் ஷாரிப், முதல்ல தண்ணியை குடிக்கிறது எது? மீசைங்கிறனால குடிக்கக்கூடியவன் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க மீசைக்கு. இப்ப இந்த இடத்துல ஒருத்தர் தண்ணி குடிக்கிறாரு. இப்போ சுவாசம் எடுக்கும்போது, அதாவது நல்ல காற்று உள்ள இழுக்கிறோம், கெட்ட காற்று வெளியே தள்ளுறோம். உள்ளே இருந்து காற்றை வந்து மூச்சு விடும்போது கெட்ட காற்று வருது. அதனாலதான் தண்ணியில மூச்சு விடாதீங்கன்னு ஹதீஸ்ல வருது. எவ்வளவு சுத்தத்தை பாருங்க, எவ்வளவு அழகா சொல்றாங்க பாருங்க. அப்போ ஒருத்தர் வந்து கெட்ட காற்றை வெளியிடுறாரு. அப்போ உள்ளிருந்து வரக்கூடிய அந்த கிருமிகள், தூசிகள் அல்லது அந்த சளி துகள்கள்லாம் இருக்குங்களா, அது இந்த மீசையில பட்டுரும். மீசையில் அப்படியே தடுக்கிட்டு நிற்கி. தண்ணியில போய் வாயை வச்ச உடனே முதல்ல அந்த மீசை படுதுன்னா கிருமி உள்ளதானே செய்யும், அந்த அசுத்தங்கள் உள்ளதானே செய்யும். அப்போ அவர் அதோடு சேர்த்து குடிக்கிறார். என்ன ஆகும்? அப்படியே வாய்க்குள்ள போகும். மீசையை கத்தரிக்கிறது எப்படின்னு சொன்னா, இந்த மீசையினுடைய இந்த உதட்டினுடைய அந்த பகுதி பாருங்க, முடி முளைக்காத பகுதி, அந்த அளவுக்கு வரக்கூடாது. அதை தாண்டி இந்த முடி என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. அதை அப்படியே கத்தரிக்கணும். தண்ணி குடிக்கும் போது உதடு தான் படணுமே தவிர அது என்ன செய்யக்கூடாது, அந்த முடி போய் படக்கூடாது. இஸ்லாம் சொல்லக்கூடிய சுகாதாரத்தை பத்தி எல்லாம் எவ்வளவு அழகான விஷயம். அதே மாதிரி நகம் வெட்ட சொல்லி இஸ்லாம் சொல்லுது. நகத்தை வளர்த்திருக்கவங்களை பாருங்களேன், அதுல அழுக்குகள் அப்படியே தேங்கி இருக்கும். அந்த அழுக்கு தேங்கி இருக்கக்கூடிய நிலையில அப்படி கையை போய் கழுவுறாரு. பேருக்காக வேண்டி என்ன செய்யறாரு, ஃபார்மாலிட்டிக்காக வேண்டி தண்ணியை நல்ல கையை போட்டு கழுவுறாரு. அப்படி நல்ல சோப்பெல்லாம் போட்டு கழுவுறாரு. ஆனா நகத்துக்குள்ள இருக்கக்கூடிய அழுக்கு வருமா? வராது. கையை போட்டு பிணைஞ்சி சாப்பிட்றான்னு வச்சுக்கோங்க, உள்ள அழுக்கு கொஞ்சம் கொஞ்சமா உள்ள போகும். இஸ்லாம் சொல்லுது, அழுக்கு தேங்கக்கூடிய அளவுக்கு நகத்தை வளர்க்காத, நகத்தை வெட்டு. இதெல்லாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய இயற்கை சுன்னத்துகள் என்று நபி அவர்கள் சொல்றாங்க. ஹத்னா, முஸ்லிம்களுக்கு கடமையாக்கப்பட்டிருக்கக்கூடிய ஹத்னா எவ்வளவு அற்புதமான ஒரு சட்டம் தெரியுமா? இன்னைக்கு அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த அரிப்பு போன்ற அலர்ஜியான ஒரு விஷயங்களுக்காக வேண்டி தொடர்ந்து இந்த உபாதை எனக்கு இருக்குது அப்படின்னு மருத்துவரை பார்த்தாலே மருத்துவர் முதல்ல சொல்லக்கூடிய வார்த்தை சுன்னத்து பண்ணிக்க. இஸ்லாமிய சுன்னத்து இல்ல, அவன் மருத்துவ சுன்னத்து பண்ண சொல்றான். ஆனா நீங்க கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க, அந்த மருத்துவ சுன்னத்து பண்ணாம இருக்கக்கூடிய அந்த தோல், இந்த நுனி தோல் பாருங்க, மறைஞ்சிருக்கும். சிறுநீர் கழித்து விட்டவர் கழுவுறார், ஆனால் உள்ள பரவி இருக்கக்கூடிய அந்த சிறுநீர் துகள்கள் அந்த தோலுக்குள்ள போய் ஒரு விதமான அலர்ஜியை உருவாக்கும், ஒரு விதமான அரிப்புகளை உருவாக்கும், ஒரு விதமான புண்ணை உருவாக்கும். சில நேரங்கள் அந்த இடத்துல சில கேன்சர் மாதிரியான நோய்களோடு உருவாக்கும். இதெல்லாம் நீக்கணும்னு சொன்னா அங்க அழுக்கு தேங்காத வகையில் அந்த முன் தோள்களை அப்புறப்படுத்த வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லுது. ஆரோக்கியம் என்ற ரீதியில், பரிசுத்தம் என்ற ரீதியில் இஸ்லாம் ஒரு பெரிய எல்லை தாண்டிய விஷயங்களை நமக்கு பேசுகிறது என்று சொன்னால், இஸ்லாம் ஆன்மீகத்திற்கான வழிகாட்டக்கூடிய மார்க்கம் மட்டுமல்ல,
அகில உலக மக்களினுடைய நலனுக்காக வேண்டிய அக்கறைப்பட்டு பேசக்கூடிய மார்க்கம் தான் இஸ்லாம். எனவே தான் அல்லாஹ் சொல்கிறான் இன்னைக்கு ஓதப்பட்ட வசனத்துல, வல்லாஹு யுஹிப்புல் முத்தஹிரீன், பரிசுத்தமான மனிதர்களையே அல்லாஹ் விரும்புகிறான் என்று அல்லாஹ் சொல்றான். எனவே பரிசுத்தம் என்பது லா ஈமான லிமன் லா அமானத லஹு வலா தீன லிமன் லா அஹ்த லஹு வலா, அதாவது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க, யாருக்கு அதாவது அமானிதத்தை பேணக்கூடிய தன்மை இல்லையோ அவருக்கு ஈமான் இல்லை. வலா தீன லிமன் லா அஹ்த லஹு, உறுதி பிரமாணத்தை நிறைவேற்றக்கூடிய தன்மை யாரிடத்துல இல்லையோ அவரிடத்துல தீன் இல்லை. வலா ஸலாத்த லிமன் லா தஹூர லஹு, யாரிடத்துல பரிசுத்த தன்மை இல்லையோ அவருக்கு தொழுகை இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய அழகான விஷயம், அத்துஹூரு ஷத்ருல் ஈமான், பரிசுத்தம் என்பது ஈமானின் ஒரு பகுதி என்று நபி அவர்கள் சொல்றாங்க. எல்லா வகையிலும் நம்ம வணங்குறோம், வணக்கம் இல்லை, எல்லா நிலையிலும் பரிசுத்தம் என்பது மிக மிக அவசியம். அந்த ஒவ்வொன்றா நம்ம தனித்தனியா எடுத்து பார்த்தோம் சொன்னா அந்த பரிசுத்தத்துக்கு இஸ்லாம் சொல்லக்கூடிய முக்கியத்துவம் ரொம்ப விளங்கும். கரண்டை காலுக்கு கீழே ஆடை அணியாதுன்னு சொல்லப்பட்டது காரணம் தெரியுமா? பெருமை மட்டுமல்ல, பெருமை மட்டுமல்ல காரணம், கீழே இருக்கக்கூடிய அசுத்தங்களை தள்ளி கொண்டு நீ வராது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளிவாசல்ல உட்கார்ந்து இருக்கிறாங்க, ஒரு மனிதர் வர்றாரு, நேரம் வந்தாரு, ஒரு கிராமப்புறத்து மனிதர், அவருக்கு என்ன எப்படி எங்க என்ன செய்யணும்னு தெரியாது, நாகரிகம் தெரியாது, நேர பள்ளிவாசல் மூலையில போய் ஒழுங்கு போயிட்டாரு. நபி அவர்களை பார்த்தோன்னே சஹாபாக்கள் கொந்தளிச்சாங்க, துரத்த ஆரம்பிச்சாங்க. உடனே நபிசாரம் எல்லாம் உட்கார், அவர் சிறுநீர் கழிக்கிறாரு, பள்ளிவாசல் மூலையில உட்கார்ந்து நின்றுட்டு, டாய்லெட்ல இல்ல, பள்ளிவாச தொழுகிற இடத்துல நின்று சிறுநீர் கழிக்கிறாரு. எல்லாரும் துரத்த ஆரம்பிக்கிறாங்க. நபிசாரம் சுமதி உடனே எல்லாம் அமைதியா அமர்ந்துட்டாங்க. அவர் சிறுநீர் அமைதியா நின்று கழிச்சு முடிச்சாரு. முடிச்சதுக்கு பின்னால அவரை கூப்பிட்டாங்க. நபிசாரம், இந்த பள்ளிவாசல் அல்லாஹ்வை வணங்கக்கூடிய பரிசுத்தமான இடம், இங்கே அசுத்தப்படுத்தக்கூடாது அப்படின்னு நபிசாரம் உபதேசம் பண்ணாங்க. சிறுநீர் கழித்த அந்த இடம் ஒரே இடத்துல தான் அசுத்தமாயிருக்கு. நபி அவர்கள் சொன்னாங்க, வாளி நிறைய தண்ணியை கொண்டு வந்து அந்த இடத்துல ஊற்றிருங்க, சுத்தமா போயிருங்க. மண்ணு அந்த காலத்துல வந்து இந்த மாதிரியான பாயோ அல்லது டைல்ஸோ மார்பலோ கார்பெட்டோ அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, வெறும் மண்ணு. அப்ப அந்த தண்ணியை ஊற்றினோட சுத்தமாகிடும். என்ன சொல்றது? ஆனா இங்கேயும் பரிசுத்தத்தை பாருங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாரும் துரத்தாதீங்க அவர்கள் சொன்னது காரணம் என்ன தெரியுமா? அங்க துரத்திருந்தா என்ன செய்ய முடியாது, சிறுநீர் ஆரம்பிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அதை அடக்க முடியாது, அது முடிச்சாதான் அடக்க முடியும். அப்ப அவர் சிறுநீரை கறந்து கொண்டே என்ன செய்வாரு, அங்க எங்கேயும் ஓடினாரு சொன்னா ஒரு வாளி போதுமா, ஒரு வாளி போதுமா, எல்லா இடத்தையும் அசுத்தப்படுத்துவாரு. அதனால நபி அவர்கள் சொன்னாங்க, ஒரு இடத்தை அசுத்தப்படுத்துறாரு, அங்க மட்டும் அசுத்தப்படுத்துறாரு. அமைதியா அசுத்தப்படுத்தி முடிச்சதுக்கு பின்னால் கூப்பிட்டாங்க, இது பரிசுத்தமான இடம் அப்படின்னு சொன்னாங்க. பரிசுத்தம் என்பது ஈமானின் ஒரு பகுதி என்ற இந்த சொல்லை விட இஸ்லாம் பரிசுத்தத்துக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை விளக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அவ்வளவு அற்புதமான ஒரு வார்த்தையை நமக்கு சொல்லியிருக்கிறார்கள். எனவே நாமும் நம்முடைய குடும்பமும் பரிசுத்தத்திற்கு இலக்கணமாக அமைவது என்பது இஸ்லாமிய பண்புகளில் ஒன்று என்பதை நாம் புரிய வேண்டும். அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.